அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடான 12ஆம் ராசியான மீன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து உங்கள் ராசி அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி அவர் தான். இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா? சுகஸ்தானத்தில் இருக்கார், ராசியிலே சனி இருக்கார். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா மன அழுத்தம் அதிகம். ஏன்னா ராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டடைஞ்ச, அதாவது உடம்பே கொஞ்சம் அடித்து போட்ட மாதிரி இருக்க, இருட்டடைஞ்ச மாதிரி இருப்பீங்க, கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, அந்த மந்தத்தன்மை, அந்த ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாமே மீனராசிக்காரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சனிங்கிறது ஒரு நெகட்டிவான பிளானட்டு. நம்பர் 1 முதன்மையான நெகட்டிவான பிளானட்டே சனி தான். அது மேலே உங்கள் தலைமையில வச்சு அப்படி இருக்கும். அதே மாதிரி தான். அதை ஃபுல்லாக தலைவலி, நிறைய பேர் சொல்கிறதுல ஒத்த தலைவலி எடுக்குங்க சார், ஹெல்த் பிரச்சனை, ரொம்ப டவுன் ஆகிட்டோம், கலர் ஃபேட் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்களால் முடியல, ரொம்ப அழுத்துற யாராங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, சனிங்கிறது ஒரு மாலிஃபிக் பிளானட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கிரகம், பாவ கிரகம். அந்த கிரகம் நம்ம ராசி மேலே இருக்கும்போது சில பிரச்சனைகளும் மன அழுத்தத்தையும் மன ரீதியான பாதிப்பும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதுதான் கர்மாங்கிறது, சரிங்களா? அதனால் சில மன அழுத்தத்திலையும் பிரச்சனையிலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க மீனராசிக்காரங்க. இப்போ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நடந்த குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பக்காவான குரு பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 4 இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றார். உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார். இது ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லாங்க உங்களுக்கு, சரிங்களா? இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு வந்து எப்போ வருவார்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வருவார். கடகராசிக்கு வரக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய குருவாக இருக்கும். பொதுவாகவே கடகராசி குரு வந்துட்டாலும் அது உச்ச பெறக்கூடிய குரு தான். அது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நிகழ்வு இருக்கும், அந்த அமைப்பு வரும். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசி பார்த்துருவார். அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. உங்கள் ராசி பார்த்துருவார், 9ஆம் பார்வையாக. 5ஆம் பார்வையாக எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாகிஸ்தானத்தை பார்த்துருவார். அதேமாதிரி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மகர ராசி பார்த்துருவார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம், அதாவது மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா போன வருஷம் 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, பஞ்சாயத்து, அதே மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பு, வாய் விட்டு அழுது, அவர் அப்படியே உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருக்கும் சனி, உங்களை போட்டு வறுத்து எடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மன ரீதியான பாதிப்பும், ஒர்க்லோடும், ஒர்க் ப்ரெஷரும் இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவினைகள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் பண ரீதியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசி பார்த்துருவார் 9ஆம் பார்வையாக. அது உச்சம் பெறக்கூடிய குரு பலமான பார்வை விடுங்க. 100% பார்வை குருக்கு அங்கே இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 வாட் பல்ப், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி வந்து நம்ம வெளிச்சம் வந்து நம்ம மேலே பட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பிரகாசிக்க போகிறாங்க மீனராசிக்காரங்க. பிரச்சனை இருக்கும், அது ஈஸியாக அவங்களால சமாளிச்சுட்டு நான் ரூட்டை பார்த்து வெளியே வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் கவலையப்பட வேண்டாம், சரிங்களா? நீங்கள் உங்கள் இலக்கு உங்கள் லட்சியத்தை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க. இந்த வருடம் உங்களுக்கு தடங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பெரிய தடங்களெல்லாம் வராது உங்களுக்கு. ஏன்னா சனி வந்து ஒரு இருட்டு, அந்த இருட்டு மேலே ஒரு வெளிச்ச கிரகம் பட்டால் அந்த சனியோட கெடுபலன்கள், கெட்ட விஷயங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் கம்மியாகும் உங்களுக்கு. ஏன்னா சனிங்கிற ஒரு கெட்ட கிரகமும் அது உங்கள் ராசி மேலே இருக்கார், உங்கள் உடம்பு மேலே இருக்கார், உங்கள் மனசுலேயே இருக்கார். குழப்பம், தேவையில்லாத மனக்குழப்பம், பதட்டம், பயம் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. தவறான பழக்க வழக்கங்களை போய் மாட்டினது எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் இந்த வருடம் அந்த விஷயத்துலலாம் வெளியே வருவீங்க. குரு சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுக்கு. மனசு தெளிவாகும், மைண்டில் இருந்த அந்த குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் ரூட்டு தெளிவாகும். யார் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும், ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ரூட்டை பார்த்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. மெயினாக சொல்லப்போனால் மீனராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை, ஹெல்த் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே இருக்குது. இதெல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நல்ல ஒரு நேரம் இந்த நேரம், சரிங்களா? 5ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த டைம் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும். இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் டக்குன்னு பார்த்து 1 மாதம் 2 மாதத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து உடனே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். இதெல்லாமே சக்ஸஸ் தான். காதல் திருமணம் நிறைவேறு இந்த வருஷம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுறது, ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம் திருமணம் நடக்கிறது. எல்லாம் பாருங்கள், இந்த 7.5 சனியில் தான் பாருங்கள் ஒரு பிரச்சனை கொடுத்து சில நல்லது நடக்கும். இப்போ மீனராசிக்காரங்க பிரச்சனையில் இருக்கீங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, இப்போ இந்த டைமில் கல்யாணம் நடக்கிற மாதிரி வரும். புத்திர பாக்கியம் அதே மாதிரி தான். குழந்தை பாக்கியம் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து, அது மாத்திரை இந்த மாத்திரை இந்த அது இது ஊசி மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் அப்படி செலவு அது இதுன்னு போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாமே ரூட் கிளியர் ஆகி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம், போன வருஷம் இருந்த மன உளைச்சலெல்லாம் கம்மியாகி இந்த வருஷம் அந்த மன உளைச்சலெல்லாம் விலகி லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த சக்ஸஸ் உங்களுக்கு உருவாகும், இந்த வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்பாவுக்கு வந்து உங்களுக்கும் கொஞ்சம் சுமூகமான நிலை இல்லாமல் இருந்துச்சு, அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகும். அதேமாதிரி தந்தையோட பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். முக்கியமாக சொல்லப்போனால் வேலை இழந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகும். மீனராசிக்காரங்களுக்கு பொற்காலம், அருமையான காலமாக இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் அந்த 7.5 சனியோட தாக்கத்தை இந்த குரு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். அப்போ வந்து பாதி கெட்டதுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கெட்டதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி குரு நல்லது பண்ண வச்சிருவார். இதுதான் குருவோட வேலை. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு பாருங்கள். பணம் வரும். நிறைய கடன் பிரச்சனைங்க சார், நம்ம வாழ்க்கையை வெறுத்துருச்சு, ஏண்டா பிறந்தோன்ட்டு இருக்கு, இந்த ராசியில் பிறந்ததே தப்புன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னே சொன்னாங்க. பணம் வரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலமாக இருக்கும். பணம் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ மன தெளிவு இருக்கும் உங்களுக்கு, ஒரு ரூட்டுக்கு கிளியர் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் புதுசாக எதுவும் தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக லவ்வில் போய் மாட்டிக்காதீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சரிங்களா, இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். புதுசாக காதல் வருமா, நாங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி இல்லாமல் மாட்டிக்குவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ்வில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் போய் முடியும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணத்தில் போய் முடியும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசில் குழப்பம் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பத்திலலாம் இருந்து வெளியே வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புதுசாக பிஸ்னஸ் பண்ணிட வேண்டாம், அதேமாதிரி வேலையை மாற்றிட வேண்டாம். வேலை ஏதாவது கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை வந்து இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை கன்ஃபார்மாக உங்களுக்கு கூப்பிட்றாங்க, அது சக்ஸஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். இருக்கிற வேலையை விட்டு இப்போ போனீங்கன்னா இருக்கிற விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையாக போயிடும். இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. சரிங்களா? வேலையை மாற்ற வேண்டாம். சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம், புதுசாக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்படியே அளவாக ஸ்மூத்தாக அப்படியே இதிலே போயிருங்க. அப்படியே சரிங்களா? அப்படியே அந்த இதில் அளவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படியே போயிருங்க. பெருசாலாம் புதுசாக ஆரம்பிக்கிறது, 2 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறேன், ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன், கூட்டு தொழில் பண்ண போகிறேன், அந்த இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அது பெரிய சிக்கலில் போய் விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி இன்னும் முடியல, அடுத்த வருஷம் தான் முடியும். அதனால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்க லவ் மேரேஜில் சக்ஸஸ் ஆகும். புதுசாக லவ் பண்ணுற இறங்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதில் போய் பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் என்ன புரட்டாதி நட்சத்திரமா, உத்திரட்டாதி நட்சத்திரமா, ரேவதி நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஜாதகத்தில் போயிட்டுருக்கு, இப்போ உங்கள் வயசு என்ன? ஏன்னா இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கீங்க, ஃபஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா, எத்தனை ஒரு சில பேர் இப்போ முதல் ரவுண்டில் போயிட்டுருக்கும், ஒரு சில பேர் செகண்ட் ரவுண்டில் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டுருக்கவங்களுக்குலாம் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகும், அவங்களுக்கு தான் பிரச்சனை. சரிங்களா? அதனால் உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள், உங்கள் தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜாதகத்துலேயும் கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு 100% பிரச்சனை இருக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.